நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாகிஸ்தானோட பொருளாதாரம் இருக்கு இல்லையா, அது இப்போ இருக்கிற நிலைமை வந்து ரொம்ப ரொம்ப மோசம் அப்படின்னு பார்க்கப்படுது. காசு இல்லாமல் அவங்க தவிச்சிட்டு இருக்காங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த நேரத்தில் ட்ரம்ப் குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு கிரிப்டோ கம்பெனி கூட பாகிஸ்தான் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு. இது பாகிஸ்தானை காப்பாற்ற போகுதா, இல்லை இன்னும் பெரிய ஆபத்தில் தள்ள போகுதா? இதில் இந்த அசீம் முனீரோட தில்லாலங்கடி வேலை என்ன? அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க. சரி, என்ன அந்த டீல் பார்ப்போம். அதாவது ஜனவரி 14 அன்னைக்கு பாகிஸ்தானோட பிவிஏஆர்ஏ, அதாவது பாகிஸ்தான்ஸ் விர்ச்சுவல் அசெட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கிரிப்டோக்கான ஒழுங்குமுறை அமைப்புன்னு சொல்லப்படுது. இவங்க அமெரிக்கா கூட ஒரு எம்ஓஏ போட்டிருக்காங்க. அதாவது அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வந்து கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு பார்க்குறோம். இது எஸ்சி ஃபைனான்ஷியல் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியோட போடப்பட்ட டீல் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த கம்பெனி வேறு யாரும் கிடையாது, ட்ரம்ப் குடும்பத்தோட வேர்ல்டு லிபர்ட்டி ஃபைனான்ஷியல் அப்படின்ற கம்பெனியோட ஒரு கிளை அப்படின்னு பார்க்குறோம். இந்த வேர்ல்டு லிபர்ட்டி ஃபைனான்ஷியல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் நடத்துகிற ஒரு கிரிப்டோ சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த எரிக் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவர், அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியர், இவங்க 2 பேர் தான் இது இந்த நிறுவனத்தினுடைய முக்கியமான ஆள் அப்படின்னு பார்க்குறோம். இந்த டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்னுடைய மூத்த மகன். அவர் ஒரு 48 வயசு இருக்கும். ஸோ அவர் தான் இதை நடத்துறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த எரிக் ட்ரம்ப் இருக்கா இல்லையா, அவரும் இதை சேர்ந்து நடத்துறாரு. எரிக் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போடைய 2வது மகன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குடும்பத்தோட பிஸ்னஸ் தான் இது. இவங்க USD1 அப்படிங்கிற ஒரு ஸ்டேபிள் காயினை வந்துட்டு பாகிஸ்தானோட பணப்பரிமாற்றத்தில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, USD1 அப்படின்றது ஒரு பிட்காயின் மாதிரிலாம் கிடையாது. இதோட விலை வந்து பிட்காயினில் நார்மலாக பார்த்தீங்கன்னா 1 லட்சம் மாறும், இன்னைக்கு மறுநாள் காலையில் வந்துட்டு அது 50,000 ஆகும், அப்படிலாம் ஆகாது. இது ஒரு டாலர் விலை என்ன மார்க்கெட்டில் இருக்கோ அது மாதிரி தான் ஏறும் அப்படின்னு சொல்லப்படுது. டாலர் விலை இறங்கிச்சுன்னா அதே மாதிரி இது இறங்கிடும் அப்படின்னு பார்க்குறோம். அதனால தான் இதை வந்து ஒரு ஸ்டேபிள் காயின் சொல்கிறாங்க, அதாவது நிலையான காயின் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வெளிநாட்டில் இருந்து வர பணத்தை, அதாவது ரெமிட்டன்ஸ்லாம் வருது இல்லையா, அதை சுலபமாக கொண்டு வர்றதுக்காக இதை பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, 2வது விஷயத்துக்கு நான் வரேன். அதாவது இராணுவமும் அதில் இருக்கக்கூடிய அரசியலும் என்ன அப்படின்னு பார்ப்போம் பாகிஸ்தானோடது. இந்த டீலில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இதில் இந்த பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் இருக்கார் இல்லையா, அவர், அந்த நிதியமைச்சர், கூடவே வந்து இராணுவ தளபதி அசீம் முனீர், அது மட்டும் இல்லாமல் இந்த ISIயோட தலைவர், இவங்க எல்லாமே வந்து இந்த டீல் போடும்போது நேரில் இருந்திருக்காங்க பார்க்கப்படுது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பாகிஸ்தானில் ஒரு பிஸ்னஸ் டீல் நடக்குது அப்படின்னாக்கா அங்கே இராணுவம் தான் முன்னாடி நின்று செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரம்ப்போட நெருங்கிய நண்பரான இந்த ஸ்டீவ் விக்காஃபோட மகன் வந்து ஷாக் விக்காஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் இந்த டீலை வந்து கையெழுத்து போட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, இதை பார்க்கும்போது இது வெறும் பிஸ்னஸ் மட்டும் கிடையாது, இதில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மூவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக தெரியுது. சரி, பாகிஸ்தான் ஏன் இந்த ரிஸ்க்கை எடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பாகிஸ்தான் நாட்டுக்கு வருஷத்துக்கு $36 பில்லியன் வந்து வெளிநாட்டிலேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. 40 மில்லியனுக்கு மேலே மக்கள் வந்து அங்கே கிரிப்டோவை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. டாலர் தட்டுப்பாடு இருக்கிறதுனால பாகிஸ்தான் ட்ரம்ப் குடும்பத்து கூட இப்போ பிஸ்னஸில் வந்து கை கோக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்கா கிட்ட இருந்து வரக்கூடிய இந்த ப்ரெஷரை வந்து குறைக்கவும் இந்த விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்க நம்புகிறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ட்ரம்ப்பை வந்துட்டு அவங்க ப்ளீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் இதுலேருந்து வெளியே வருது. ஏன்னா அவர் வந்து ஆதரவு கொடுக்குறாரு பாகிஸ்தானுக்கு, அதனால் இவங்க அவருக்கு ஃபேவர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். இது வந்து அசீம் முனீர் போட்ட ஒரு ஸ்கெட்ச் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே இங்கே பார்க்குறோம். சரி, இதில் இருக்கக்கூடிய ஆபத்துகள் நமக்கு இல்லை, பாகிஸ்தானுக்கு என்ன மாதிரியான ஆபத்துலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த USD1 அப்படின்ற காயின் பார்த்தீங்கன்னா ட்ரோன் அப்படின்ற கூடிய பிளாக் செயினில் தான் இயங்குது. பொதுவாகவே பிட்காயின் எல்லாமே வந்து பிளாக் செயினில் தான் இயங்கும் அப்படின்னு பார்க்குறோம். அமெரிக்காவோட ட்ரெஷரி அறிவிக்கின்படி பார்த்தீங்கன்னாக்கா, கிரிப்டோ மூலமாக நடக்கக்கூடிய தப்பான காரியங்களில், அதாவது கிட்டத்தட்ட 58% இந்த ட்ரான் நெட்வொர்க்கில் தான் நடக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து கிரே லிஸ்ட்டில் தான் இருந்துச்சு. அதாவது இந்த டெரரிஸ்ட்டுக்கு வந்துட்டு இவங்க சப்போர்ட் பண்ணுது, ஃபினான்ஷியலாக ஃப்ராடு பண்ணுது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் IMFும் சரி, வேர்ல்டு பேங்க்கும் சரி, இவங்களை வந்து கிரே லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. மீண்டும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சர்ச்சையில் இவங்க மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். ஏன்னா இந்த சிஸ்டமே வந்து நிறைய ஃப்ராட் வேலைகளை செய்யறதுக்கு துணை போகும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இது ஒரு ரிஸ்க் அவங்களுக்கு இருக்குது. அசீம் முனீர் ஏன் இந்த டீலில் இவ்வளோ ஆர்வம் காட்டுறாரு அப்படின்னா, இங்கே தான் விஷயமே இருக்குது அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, பாகிஸ்தானோட இராணுவ தளபதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு அதிகார பதவி மட்டும் கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் சாம்ராஜ்யம் அப்படின்னு பார்க்குறோம். பாகிஸ்தானில் இப்போது கிரிப்டோவை முறைப்படுத்தும் போது ஒவ்வொரு கிரிப்டோ பரிமாற்றத்துக்கும் அரசாங்கம், அதாவது இந்த கவர்மெண்ட்டால் நடத்தக்கூடிய, இராணுவத்தால் நடத்தக்கூடிய அரசாங்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கமிஷனாக வாங்கும் அப்படின்னு பார்க்குறோம். வருஷத்துக்கு $300 பில்லியன் வரைக்கும் அங்கே கிரிப்டோ ட்ரேடிங் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 1% கமிஷன் கிடைச்சா கூட அது பல கோடிக்கு வந்துட்டு போகும்னு சொல்லப்படுது.
பாகிஸ்தான் ராணுவத்துக்கு சொந்தமான இந்த ஃபிஜி ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, இவங்க ஏகப்பட்ட கம்பெனியை வச்சுட்டு இருக்காங்க அங்கே அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுகளை வந்து தொடங்குறதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, டேட்டா சென்டரு, அது போக வந்து இந்த செக்யூரிட்டி கான்ட்ராக்டரு, இது எல்லாத்தையுமே ராணுவமே எடுத்து நடத்தும் பார்க்கப்படுது. இதனால பணம் நேரடியாக ராணுவத்தோட கஜானாவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரம்போட ஃபேமிலி கூட இப்போ இருக்கக்கூடிய நேரடி தொடர்பு கிடைச்சது. இதன் மூலியமா எதிர்காலத்தில் அசீம் முனீருக்கும் அவரோட குடும்பத்துக்கும் அமெரிக்காவில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ அல்லது பார்ட்னர்ஷிப்பில் வர்றதுக்கோ அல்ல அங்கே முதலீடு செய்வதற்கோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரகசிய கதவை துறக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறாங்க. சரி, பாகிஸ்தானில் இருக்கிற பல ராணுவ அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆன பிறகு வெளிநாட்டில் போய் தான் செட்டில் ஆகிறாங்க. இதுதான் வழக்கம் கூட. ஏகப்பட்ட பேர் லண்டனில் போய் செட்டில் ஆவாங்க, யூஎஸில் செட்டில் ஆவாங்க, இப்படி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ரூட்டை இவருக்கு போட்டு கொடுக்குது அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே சொல்கிறாங்க. இந்த கிரிப்டோவுடைய வந்துட்டு விஷயங்களில் முறைப்படுத்துகிற அதிகாரம் வந்து அசீம் முனீர் கையில் வரும்போது யாருடைய பணத்தை அனுமதிக்கணும், யாரோட பணத்தை வந்து முடக்கணும் அப்படின்ற முடிவு எல்லாமே அவரே எடுக்கலாம்னு பார்க்கப்படுது. இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் யார், இந்த பிடிஐ இருக்காங்க இல்லையா, பிடிஐ இல்லை இம்ரான் கானுக்கு சாதகமாக இருக்கவங்க, அவங்களுக்கு வேண்டாதவங்க, ஸோ இவங்களுடைய பணத்தை எல்லாத்தையுமே வந்து முடக்கிக்கிட்டு தனக்கு வேண்டியவங்களுக்கு இந்த பணத்தை வந்து இவர் ஈஸியாக வெளிநாடுகளுக்கு கடத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு பெரிய மறைமுக லாபம் தான் இந்த ஆர்மிக்குன்னு பார்க்குறோம். இந்த டீல் அறிவிக்கப்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட கிரிப்டோ டோக்கன்களுடைய விலை வந்து கிடுகிடுன்னு உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரகசிய தகவல் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மிகளுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு வருது. அதனால் ராணுவ புள்ளிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா குறைஞ்ச விலையில் இந்த டோக்கன்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு விலை ஏறும்போது இதை விற்று பெரிய லாபம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் வந்து ஒரு இன்சைட் ட்ரேடிங் சொல்கிறாங்க. இந்த கிரிப்டோக்கான டோக்கன் முன்னாடியே வாங்கி வச்சு விற்கிறது அப்படின்ற மாதிரி. அமெரிக்காவோட லாபம் இதில் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ட்ரம்ப் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டீல் மூலமாக உலகத்தில் அமெரிக்காவோட டாலர் செல்வாக்கை நாங்கள் குறையாமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உண்மை வந்து என்ன அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ட்ரம்ப் குடும்பம் இந்த பிஸ்னஸில் கிட்டத்தட்ட 68% மேலே பங்குகளை வச்சுருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதில் வர லாபத்தில் கிட்டத்தட்ட 75% அவங்களுடைய குடும்பத்துக்கு தான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அரசு பதவியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பிஸ்னஸையும் அரசு பதவியையும் ஒன்றாவே பார்க்குறாங்க அப்படின்றது அமெரிக்காவிலையும் நடக்குது அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்தது கடந்த 2025 மே மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்துச்சு இல்லையா, இதில் இந்தியாவுக்கும் எதிராக வந்து பாகிஸ்தான் திறன்பட செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பிஃபிட்டிங் ரிப்ளை வந்து பாகிஸ்தான் கொடுத்தது அப்படின்னு சொல்லி இந்த அசீம் முனீருக்கு வந்துட்டு பாராட்டு விழா நடத்தி அவருக்கு ஃபீல்டு மார்ஷல் ஒரு பதவி கொடுத்தாங்க இல்லையா. அந்த நேரத்தில் மக்கள் எல்லாமே ஒரு ஹீரோவாக பார்த்தாங்க. ஆனால் இந்தியா கிட்ட தோத்துட்டு இப்படி போலியான வெற்றியை நீங்கள் கொண்டாடுறீங்க அப்படின்ற மாதிரி சமூக ஆர்வலர்லாம் அங்கே இருக்கிறவங்க அவரை கிண்டல் பண்ணாமலும் பார்க்கப்படுது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இம்ரான் கானுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. இம்ரான் கானை ஜெயிலில் வச்சதுக்கு அசீம் முனீர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாக பேசுகிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. இம்ரான் கான் கூட பார்த்தீங்கன்னா ஜெயிலேருந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அதாவது இந்த அசீம் முனீர் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஆள் அப்படின்ற மாதிரி. இதனால தான் இந்த பிடிஐ கட்சி தொண்டர்கள் இவரை வந்து ஒரு சர்வாதிகாரி அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசுகிறாங்க. அங்கேயே அசீம் முனீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த கிரிப்டோ டீலில் போய் போட்டது, அது போக வந்து ட்ரம்ப் கிட்ட போயிட்டு இந்த என்கிட்ட ரேர் எர்த் மினரல்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய செனட்டர்களே இந்த அசீம் முனீர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் நம்ம நாட்டோட ராணுவ தளபதியா இல்லை ட்ரம்ப் கிட்ட வேலை செய்கிற ஒரு சேல்ஸ்மேனா அப்படின்ற மாதிரி காமெடிலாம் பண்ணி பேசுகிறாங்க சோஷியல் மீடியாவில் அப்படின்னு பார்க்கப்படுது. பாகிஸ்தான் எடுத்துருக்கிற இந்த கிரிப்டோ முடிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா இல்லை அவங்களுக்கே இது ஒரு ஆப்பான்றது பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். சரி, இப்போ நம்மளோட விஷயத்துக்கு வரோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு இதில் என்ன ஆபத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதில் ஆபத்து இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த பயங்கரவாதிக்கு நிதி அனுப்புறது கிரிப்டோ கரன்சியோட மிகப்பெரிய பிரச்சனையே அதை யாருக்கு அனுப்புகிறாங்கன்றது கண்டுபிடிக்கவே முடியாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாகிஸ்தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்போட ட்ரான் நெட்வொர்க்கை தான் வந்து அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்த போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கிரிப்டோ மூலமாக தீவிரவாத அமைப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் போகிறத இந்தியா கண்காணிக்கிறது இதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்கிறோம். இது இந்தியாவோட பாதுகாப்பு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து ட்ரம்புடனான நெருக்கம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாகிஸ்தானோட ராணுவ தளபதி வந்து பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்போட குடும்பத்தில் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராகவே மாறி இருக்காரு. ஒருவேளை இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏதாவது ஒரு சண்டை வந்துச்சு அப்படின்னா தன்னோட குடும்பத்தோடைய பிஸ்னஸை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரம்ப் பாகிஸ்தானுக்கு சாதகமாக முடிவு எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இது இந்தியாவோட வெளியுறவு கொள்கைக்கு ஒரு பெரிய சிக்கலையும் உண்டாக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவாலா மற்றும் இந்த கருப்பு பண பரிமாற்றம் இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனையும் இதில் வரும் பார்க்குறோம். கிரிப்டோவை வந்து பாகிஸ்தான் வந்து லீகல் ஆகிச்சு அப்படின்னாக்கா அங்கேருந்து இந்தியாவுக்கு தப்பான வழியில் இந்த ஹவாலா பணம்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையை நமக்கு உண்டாக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீல் இவங்க போட்டிருக்கிறது நமக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருந்தாலும் இது எந்த அளவுக்கு பாகிஸ்தானில் ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் இந்த அசீம் முனீரும் ஒரு பக்கம் ட்ரம்ப்பும் சேர்ந்துக்கிட்டு
நாட்டோட ஃபினான்ஷியலை வந்து சுரண்ட பார்க்குறாங்க அப்படின்றது தான் இதில் தெளிவாக தெரியுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது அவங்க நாடு, அவங்க எப்படி வேணால் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இதில் நமக்கு பிரச்சனை இருக்குது. இதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ண போகிறோன்றது தான் இங்கே கேள்வியாக இருக்குது. ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். இந்தியா எப்படி இதை சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க. வீடியோ கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை, ஜெய்.